அலுவலக குறிப்பொண்டு ஒவ்வொரு கோவையிலையும் கட்டாயமாக பயன்படுத்தப்படும். அலுவலக குறிப்பிட நோக்கங்கள் நாங்கள் சொன்னோம். ரைட். மேலதிகாரிக்கு விடயத்தானம் தொடர்பாக அவருடைய அவதானத்தை மேற்கொள்ளல், ஒரு விடயம் தொடர்பாக இருக்கின்ற பல்வேறு கடிதங்களை அவருக்கு சுட்டிக்காட்டி அவைகளிலிருந்து தொடர்புகளை காணுதல். மூன்றாவதாக பிரச்சினைக்குரிய விடயங்கள் தொடர்பாக சுட்டு நிருப்பங்கள், முன்னுதாரணங்கள் போன்றவற்றிலிருந்து நாங்கள் சுட்டு நிருப்பங்கள்ல சொல்லப்பட்ட சட்ட விடயங்களை அவருக்கு சுட்டி காட்டுதல். நாலாவதாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக எமது கருத்துக்களை முன்வைத்தல். இவைகளுக்காக வேண்டியும் அத்தோடு மேலதிகாரியினுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளல் போன்ற அடிப்படை விடயங்கள் இந்த விடயத்துல முக்கியமானதாக கருதப்படும். எனவே இவை அனைத்தும் ஒரு அலுவலக குறிப்பிலே காணப்பட வேண்டிய அம்சங்கள். ரைட். எனவே அவைகள் தான் அவ்வாறு அலுவலக குறிப்பொன்றிலே காணப்பட வேண்டிய அம்சங்கள் என்ன என்ன என்பதனை நீங்க எழுதி பழகி கொள்ள வேண்டும். உங்களுக்கு பெரிய அளவுல அவ்வாறானது ஒன்று எழுத வராது. எழுதியிருக்கிறது ஒன்றில் இருக்கின்ற பிழைகளை சுட்டி காட்ட வேண்டி வரும், குறைகளை நிறைகளை சொல்ல வேண்டி வரும். எனவே அலுவலக குறிப்பு மாதிரி ஒன்றும் எவ்வாறு அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் என்ற நோட்ல நான் தந்திருக்கிறேன். அலுவலக குறிப்பொண்ட எழுதும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கோம். ரைட். எனவே அதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அது முக்கியமான ஒரு கேள்வி வார தலைப்பு. ரைட். அப்ப எனவே இன்றைக்கு உரிய 2வது உங்களோட அலுவலக முறை சம்பந்தமான வழிகாட்டல் கருத்தரங்கு 2வது டியூட் இன்றைக்கு போட்டிருக்கிறோம். அது உங்களோட குரூப்ல ஷேர் ஆகும். சரி. ரைட். அப்ப நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டிய அடுத்த விடயம், நாங்கள் கடந்த முறை பார்த்த தலைப்போடு தொடர்புடையது ஒன்றுதான். நாளாந்த தினசரி தபால் அல்லது நாளாந்த தபால் என்று நாங்க சொல்லுவோம். ரைட். எனவே இது அலுவலகங்கள்ல நாங்கள் நேற்றைய பழைய முன்னைய கிளாஸ்லையும் வகுப்புலையும் நாங்கள் பார்த்தோம். அலுவலகம் ஒன்றுல அலுவலக தினசரி தபால் மிக முக்கியமானது என்றும், தபால் ஊடாக வருகின்ற அலுவலக கடிதங்களை நாங்கள் எவ்வாறு ஒவ்வொருவரும் மெயின்டைன் பண்ண வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களை தான் நாங்க பார்த்தோம். இப்ப எனவே அலுவலகம் ஒன்றுல ஹார்ட் அல்லது இதயம் என்று நாங்கள் இந்த தபால் நடவடிக்கையை எங்களுக்கு சொல்லலாம். தபால் ஊடாகத்தான் அலுவலக தொடர்பாடல்கள் நிறைய இடம்பெறுகின்றன. இன்னும் ஒரு அலுவலகத்திலிருந்து தபாலுக்காகத்தான் ஒரு கடிதம் வரும், தபால்ல தான் வரும், அல்லது மெயில்ல வந்தாலும் அது தபாலுக்காகத்தான் செல்லும். எனவே அந்த வகையில அலுவலகங்கள்ல இந்த தினசரி தபால் என்கின்ற விடயம் மிக முக்கியமானது. அலுவலகங்கள்ல தினசரி தபால் என்கின்ற விடயம் மிக முக்கியமானது. ரைட். எனவே அலுவலகம் ஒவ்வொன்றிலையும் இந்த தினசரி நாளாந்த தபால்களை கையாளுவதற்காக அலுவலகர் ஒருவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அத்தோடு இந்த கடிதங்களை விநியோகித்தல் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் தபால் பிரிவு ஊடாக மேற்கொள்ளப்படும். ரைட். எனவே நாளாந்தம் ஒரு அலுவலகத்துக்கு பல்வேறு விதங்கள்ல இந்த தபால் கிடைக்கின்றது என்று நாங்கள் கடந்த வகுப்பிலும் நாங்கள் பார்த்தோம். எனவே அந்த வகையில தபால் பொதி, ரைட், தபால் பொதி என்பது உங்களுக்கு தெரியும். அலுவலகத்துக்கு ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு பொதி ஊடாக எல்லா கடிதங்களும் வரும். தபால் பொதி வேறு மார்க்க மூலமாக கிடைத்த கடிதங்கள், நேரடியாக கிடைத்த கடிதங்கள்,
அல்லது பதிவு தபாலில் வந்த கடிதங்கள், ஸ்பீட் போஸ்ட்ல வந்த கடிதங்கள், தந்தியாக வந்தவை, பதவி நிலை உத்தியோகத்தரிடம் நேரடியாக கிடைக்கும் கடிதங்கள் ஆகியவற்றை தபால் பகுதிக்கு பொறுப்பான அலுவலர் ஒருவர் ஒவ்வொரு நாளும் அவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும். இமெயில் மூலமாக வந்திருக்கும், ஃபெக்ஸ் மூலமாக, தொலைநகல் மூலமாக, இவ்வாறு தபாலுக்கு பொறுப்பான அலுவலகருக்கு அன்றைய நாள் காலையில பார்க்கிற பொழுது பல்வேறு மார்க்கங்களினூடாக கடிதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கும். எனவே அவ்வாறு தபால் ஊடாக வருகின்ற அந்த கடிதங்களை முதல் வகையாக அவருடைய முதல் கடமை பொறுப்பு கடிதங்கள் அனைத்தையும் அவர் ஒன்று சேர்க்க வேண்டும். ஒரு மேசைக்கு ஒன்று சேர்த்து விட்டு அவைகளை வகைப்படுத்தல் வேண்டும். எனவே எந்த ஒரு கடிதத்தையும் உடனடியாக திறக்க முடியாது. எந்த ஒரு கடிதத்தையும் உடனடியாக திறக்கக்கூடாது. கடித உரையினை திறக்காத அவைகளை வகைப்படுத்த வேண்டும். ரைட். வகைப்படுத்தல் என்கின்ற போது தனிப்பட்ட கடிதங்கள் இருக்கும். தனிப்பட்ட கடிதங்கள், கடமை ரீதியான கடிதங்கள், பாதி கடமை கடிதம் அல்லது அர்த்த ராஜகாரி லிபின்னு சொல்வார்கள் கடமை கடிதங்கள். நான்காவதாக உரிமையற்ற கடிதங்கள். தனிப்பட்ட கடிதங்கள் என்றால் ஒருவருடைய பெயருக்கு வரும். ஒருவருடைய பெயருக்கு, பதவி கல்லாது ஒருவருடைய பெயருக்கு வருகின்ற கடிதங்கள். எனவே தனிப்பட்ட ரீதியில வரும் கடிதங்கள் கட்டாயமாக பெயருக்கு வரும். கடமை ரீதியான கடிதங்கள் என்றால் எப்படி இருக்கும்? கடமை ரீதியான கடிதங்கள் என்றது ராஜகாரி லிபின்னு சொல்றது, ஒபிஷியல் லெட்டர்ஸ். எப்படி இருக்கும் கடிதங்கள்? யாராவது பதில் சொல்லுங்க. கடமை ரீதியான கடிதங்கள் எவ்வாறு இருக்கும்? பேரர் ஆபீஸ் மூலமா கிடைக்கின்ற கடிதம். இல்ல நான் கவரை வச்சு இது கடமை ரீதியான கடிதம் நாங்க எப்படி தேடிக்கொள்றது? அந்த காரியாலயத்தின் அதிபருடைய பேருக்கு அந்த காரியாலயத்தின் அட்ரஸ்க்கு வரும் சார். ஓகே. அதாவது அந்த நிறுவனத்துடைய தலைவருடைய பதவி பெயருக்கு வரும். உதாரணமாக நீங்கள் வேலை செய்கிற அலுவலகம் பிரதான பொறியியல் அலுவலகம் என்றால் பிரதான பொறியியலாளர் என்று வரலாம், அல்லது முகாமையாளர் என்று வரலாம், அல்லது பணிப்பாளர் என்று வரலாம். ரைட். எனவே பணிப்பாளர் அல்லது வலயக்கல்வி பணிப்பாளர், வலயக்கல்வி பணிமனை கிண்ணியா, இவ்வாறு அந்த உரிய நிறுவனத்திட பெயர் தாங்கி வருகிற கடிதம் அந்த பதவி நிலையோடு அல்லது சில பொழுது பதவி பெயர் இல்லாமல் அலுவலக வலயக்கல்வி பணிமனை என்றும் வரலாம். சில பொழுது பணிப்பாளர் என்று போட்டு வரலாம். அந்த இருக்கின்ற பதவியை அடிப்படையாக கொண்டு வருகிற கடிதங்கள் அவைகளை நாங்கள் கடமை ரீதியான கடிதங்கள் என்று சொல்லி சொல்வோம். மூன்றாவது பாதி கடமை கடிதங்கள் என்று என்ன? பேருக்கு வர கடிதங்கள் சார். ஓகே. அலுவலகத்தில் இருக்கிற ஸ்டாஃப் ஆபீசராக இருக்கிறவர் ஒருவருடைய
பெயரை போட்டு வரலாம். பெயர் போட்டு வருகிற பொழுது அது தனிப்பட்ட கடிதமாக மாறும். பாதி கடமை கடிதம் என்றது இப்ப உதாரணமா அங்க இருக்கிற பிரதி கல்வி பணிப்பாளர் இருப்பார், அல்லது பிரதேச உதவி செயலாளர் பெயருக்கு இருக்கும். உதவி செயலாளர் என்று பதவியில இருக்கு, பெயர் இருக்காது. உதவி செயலாளர், உதவி பிரதி பணிப்பாளர் நாயகம், விவசாய திணைக்களம், திருகோணமலையில் இருக்கும். எனவே அது நேரடியாக அந்த நிறுவன தலைவருக்கன்றி அங்கிருக்கின்ற இன்னும் ஒரு அலுவலகருடைய பதவி பெயருக்குரியதாக இருக்கும். சில நேரம் அதாவது இப்ப அங்கிருக்கின்றவர் குமார் மாவட்ட செயலகம் ஒன்று இருந்தா அவர் உதவி செயலாளராக இருந்தால் அது தனிப்பட்ட கடிதமாக மாறும். பிரதி செயலாளர் என்று இருந்தா அது அது பாதி கடமை கடிதம் என்று நாங்கள் அதனை சொல்வோம். நான்காவது கடிதம் உரிமையற்ற கடிதம். முகவரியில நாங்க பார்க்கிற நேரம் எங்கட அலுவலக முகவரி இருக்காது, அல்லது அலுவலகத்துக்கு முன்னால் என்று இருக்கும், அல்லது அலுவலகம் மாறி பேர் வரலாம், அல்லது தவறுதலாக வந்திருக்கும். இவ்வாறு நாங்கள் கடிதத்தை திறப்பதற்கு முன்பதாக அந்த கடிதத்தை நாங்கள் 4 வகையாக வகைப்படுத்துவோம். ரைட்? தனிப்பட்ட கடிதம், கடமை ரீதியான கடிதம், பாதி கடமை கடிதம், உரிமையற்ற கடிதம். அதுக்கு பிறகு நாங்கள் வகைப்படுத்திய ஒவ்வொரு கடிதங்கள் தொடர்பாகவும் நாங்கள் வெவ்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதாவது நாங்கள் தனிப்பட்ட கடிதத்தை வகைப்படுத்தி விட்டோம். எனவே நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற தனிப்பட்ட பெயருக்கு வரும் கடிதங்களை தபால் பகுதி ஊடாக பொறுப்பான உத்தியோகத்தரினால் உரியவருக்கு கொடுத்தல் வேண்டும். இதற்காக பல்வேறு வகைகள் பயன்படுத்தப்படும். ஒன்று, கடிதத்தை நேரடியாக கையில கொடுத்தல், அல்லது கடித பெட்டி, தனிப்பட்ட கடித பலகை. உங்களுடைய அலுவலகத்துல எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? கடித பெட்டி. கடிதத்தை நேரடியாக கையில் கொடுத்து நேரடியாக கொடுக்கிற நேரம் ஏதாவது பதிவுகள் மேற்கொள்ளப்படுகிறதா? ஏதாவது ஆவணத்துல பதிந்து விட்டு கொடுக்குறார்களா, அல்லது கடிதத்தை தபால் சும்மா கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்களா? பதிவு கொடுக்குறாங்க சார். பதிவு செய்து கொடுக்கிறார்கள். அப்படியா சார்? சார் எங்கட ஆபீஸ்ல என்னன்னா 3 முறையிலயும் கொடுப்பாங்க சார். நேரடியாண்ட பை ஹேண்ட்ல பதிஞ்சிட்டு நேரடியா கொடுக்குற முறையும் இருக்கு. அந்த கடித பட்டின்னா அந்த ஒரு பிரான்ச், ஒரு 15 பிரான்ச்ல 15 பிரான்ச்சுக்கு போட்டு அதுல ஒரு பாக்ஸ்ல தனிப்பட்ட கடிதம் வந்து ஒரு இடம் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸ்ல கூட உரியாக்கள் வந்து எடுத்துட்டு போவீங்க. ஓகே ஓகே. அடுத்தது தனிப்பட்ட கடித பலகை. அதாவது சில ஆபீஸ்ல பின் பண்ணி வைத்திருப்பார்கள். தனிப்பட்ட அப்போ ஒவ்வொரு நாளும் சைன் பண்ற வார நேரம் அவங்க பார்ப்பாங்க தனக்கு ஏதாவது கடிதங்கள் இருக்கா என்பது. ரைட்? எனவே தனிப்பட்ட கடிதங்களுக்கு அவ்வாறான 3 நடவடிக்கைகள் மேற்கொள்ற அலுவலகங்கள் இருக்குது. நேரடியாக கொடுக்கிற அலுவலகமும் இருக்குது. ரைட். இரண்டாவது அரை கடமை கடிதம்னு சொல்லி சொன்னோம். அதாவது பதவி நிலை உத்தியோகத்தருக்கு நேரடியாக அவர் பெயரில் வரும் கடிதங்களாகும். அவ்வாறான கடிதங்களை பதவி நிலை பெயரோட வருகிற பொழுது அது அலுவலகத்தினால் அவைகளை உடைக்க முடியாது. அவைகளை பதவி நிலை உத்தியோகத்தருக்கு நேரடியாக சென்று பதிவு செய்து ஆவணத்துல பதிவு செய்து விட்டு அதனை கொடுக்க வேண்டும். மூன்றாவது உரிமையற்ற கடிதம். உரிமையற்ற கடிதம் அப்ப உரிய நிறுவனத்துக்கு நாங்கள் கடிதத்தை உடைக்க முடியாது. உடைக்க முன்னுக்கு நாங்கள் அவைகளை தபாலுக்கு அனுப்ப வேண்டும். ரைட். எனவே அதுக்கு அடுத்ததாக இருக்கிற கடமை ரீதியான கடிதம். சார், அந்த செக் நடைமுறையும் இருக்கே சார் இதுல?
இப்படி மெயில்ல வர செக் எதுவும் வந்தா அதை செக் ரீசன்ல 15 போட்டு தான் கொடுப்பேன் நம்ம அது. ஓகே ஓகே. இப்ப அது நாங்கள் அடுத்தது அதுதான் அடுத்து நாங்கள் ரைட். அவ்வாறு கடிதங்களை இப்ப கடமை ரீதியாக கடிதங்கள் வரலாம். கடமை ரீதியான கடிதங்கள் என்பது ஏற்கனவே நாங்க சொன்னது போன்று நிறுவன தலைவருடைய பதவி பெயருக்கு வர கடிதங்கள். அந்த கடிதங்களை மாத்திரம்தான் கடிதத்துக்கு பொறுப்பான அலுவலகர் மூலமாக உடைக்க முடியுமா, அவைகளை திறப்பதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது. ரைட். அவ்வாறு கடிதங்களை நாங்கள் திறப்போம். அவ்வாறு இப்ப அந்த கடிதங்கள் மட்டும்தான் எங்களுக்கு சொந்தமான கடிதங்கள். மற்றதெல்லாம் நாங்கள் தனிப்பட்ட கடிதத்தை கொடுத்து விடுவோம். அரைப்பாதை கடிதத்தை ஏதோ ஒரு முறையில கொடுப்போம். வேறு உரிமையற்ற கடிதங்களை அனுப்பி விடுவோம். இப்ப அரச கடமை ரீதியான கடிதங்களை நாங்கள் உடைப்போம். உடைச்சி அந்த கடிதங்களை உடைச்சு எல்லாம் மேசையில அடுக்கியதற்கு பிறகு மீண்டும் நாங்க கடிதங்களை வகைப்படுத்த வேண்டும். எவ்வாறு வகைப்படுத்துறது? தனிப்பட்ட கடிதங்கள், அமைச்சுகள் இருந்து வர கடிதங்கள், பதிவு தபால்கள், அவசர கடிதங்கள் அப்படின்னு தனிப்பட்ட கடிதங்கள் என்றதெல்லாம் முன்னுக்கு வகைப்படுத்தல வரும். உடைச்சதுக்கு பிறகு தனிப்பட்ட கடிதங்கள் வராது. அதெல்லாம் அலுவலக கடிதங்கள். சரி உடைச்ச அந்த அமைச்சுகள் இருந்து வர கடிதங்கள், அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து வர கடிதங்கள்,